முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் நகர்ப்புற அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்தப்பட்டு இருப்பதை பெற்றோர்கள் வரவேற்றுள்ளனர். வேலைக்கு செல்லும் தங்களுக்கு இத்திட்டம் பெரு உதவியாக அமைந்திருப்பதாக அவர்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். சாப்பாடு செஞ்சு வேலைக்கு போகணும். இந்த திட்டம் கொண்டு இங்கேயே வந்து குழந்தைய வந்து சாப்பிட்டுக்கிறாங்க ஸ்கூலில். இந்த திட்டம் கொண்டு வந்த ஸ்டாலின் ஐயாவுக்கு ரொம்ப நன்றி, சிஎம் சாருக்கு ரொம்ப நன்றி. பொண்ணு வந்து இந்த ஸ்கூலில் 2வது படிச்சுட்டு இருக்காங்க. இங்கே காலை உணவு திட்டத்தினால எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா நான் வீட்டு வேலைக்கு போகிறேன், என்னால் என் மகளுக்கு வந்து கரெக்டான சாப்பாடு கொடுக்க முடியல காலையில். இந்த பள்ளியில் முதல்வர் ஐயா அந்த திட்டத்தை கொண்டு வந்ததுக்காக ஐயாவுக்கும் முதல்ல நாங்கள் நன்றியை சொல்லிக்கிறோம். இதனால் நான் மட்டும் இல்லை, என்ன மாதிரி இன்னும் பல தாய்மார்கள் பல பேரண்ட்கள் வந்து மகிழ்ச்சி அடைகிறாங்க. இந்த ஸ்கூலில் என் பசங்க 2 பசங்க படிக்கிறாங்க. நான் இதுக்கே வீட்டு வேலைக்கு போகிறேன். எனக்கு இந்த உணவு திட்டம் கொடுத்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. என் பசங்க எந்த ஒரு பசியும் இல்லாமல் பசி மருந்து காலையில் சாப்பிட்டுட்டு நல்லா படிக்கிறாங்க. எனக்கு இந்த உதவி கிடைச்சி ரொம்ப ஹெல்ப்ஃபாக இருக்குது. நான் ப்ரைவேட்டில் வேலை செய்கிறேன். காலையில் எந்திரிச்சு வேலை செஞ்சுட்டு சாப்பாடு செஞ்சு பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அமுச்சு விட்றதே பெரிய விஷயமா இருக்குது. அதனால் நம்ம ஸ்கூலில் வந்து முதலமைச்சர் வந்து சாப்பாட்டு திட்டத்தை உதவி பண்ணதுக்கு மிக்க நன்றி. காலையில் வந்து சாப்பிட்டு வீட்டிலேருந்து சாப்பிட்டு வேகமாக ஸ்கூலுக்கு வந்து அதுங்க ஃப்ரீயாக இல்லை. அதனால் காலையில் ஸ்கூலில் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. காலையில் அவதியாக சாப்பிடாம கொள்ளாமல் ஸ்கூலுக்கு ஓடி வந்துடுறாங்க. அது பசினால அவங்க சரியாக பாடத்தையும் கவனிக்க மாட்டாங்க. இப்போ காலை உணவு சாப்பிட்றதுனால அவங்க நல்லா நிம்மதியாகவும் வயிறு நிறையா சாப்பிட்டுட்டு காலையில் வெண்பொங்கல் கேசரி இதெல்லாம் போடுறாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு என் பிள்ளைங்க சொல்கிறாங்க. இப்போ காலை உணவு திட்டம் ஆரம்பித்த முதலமைச்சருக்கு ரொம்ப நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.